பெருமாள் இன்னும் சொல்லுவாங்க, வியாபாரங்களில் நேர்மை இல்லாமல் போகிற போது, எந்த சமுதாயத்தில் வியாபாரங்களில் மோசடி, பொய், புரட்டு, ஏமாற்று, நேர்மை இல்லையோ, நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் 3 வழிகளில் சோதிப்பான் அந்த சமுதாயத்திற்கு. 3 முசீபத்துகள் இறங்கும். முதலாவது பசி, பட்டினி, நெருக்கடி. அந்த சமுதாயத்தில் நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், இந்த மாதிரி யார் வியாபாரம் பார்க்க முடியும், அப்ப புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருப்பார். நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், நேர்மை இல்லாத வியாபாரம் பசி, பட்டினி, நெருக்கடியை கொண்டு வரும். இரண்டாவது சொல்லுவார்கள், சித்தத்துல் மோனா, எவ்வளவு வந்தாலும் போறாரு, செலவினங்கள் தலைக்கு மேல் போகும். ஒரு ஆஸ்பத்திரிக்கும் போனா ஒரு சின்ன ஆபரேஷன் போவாரு, லட்சங்களுக்கு பில் வரும். ஒரு மளிகை கடைக்கு போனா 500 ரூபாய் எங்க போகும் தெரியாது. இப்ப காசு பணங்களில் பறக்கத்து இல்லாமல் கடும் செலவினம், நெருக்கடி ஏற்படும். அணிவிக்கவர்களே, மூன்றாவது சொல்லுவார்கள், ஜவுரு சுல்தான், அநியாயக்கார ஆட்சியாளர்கள் அவர்கள் மீது சுமத்தப்படுவார்கள். இப்ப வியாபார மோசடி, நேர்மை இல்லாத நிலை நம் சமுதாயத்தின் இளைநிலையை புரிந்து கொள்ளலாம். ஏன் இப்படி அநியாயக்கார ஆட்சியாளர்கள் செய்யுமா? வியாபாரங்கள்